ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய அம்மா, சித்தி, என்னோட தம்பிங்க கூட தான் ஒரு அவுட்டிங் மாதிரி கிளம்பிடும். அது ஃபேமிலி அவுட்டிங் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வெளியே போகிறோம். போனோடனே வெயில் தாங்கலன்னு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிருந்தோம். என் தம்பி வந்து எக்ஸ்பிரஸ் எனியூ போகலாம், ஜுடியோவில் வந்து ஷாப் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால், சரி ஓகே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அப்படி போகலான்னு பீச்சுக்கு போயிடலாம் இப்போ அப்படி தான் பிளான் போட்டோம். ஆனால் எக்ஸ்பிரஸ் வெனியூவே ரொம்ப தூரமாக இருக்கும்னு நாங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் விஆர் மால் போயிருக்கேன், பிவிஆர் போயிருக்கேன், ஆனால் எக்ஸ்பிரஸ் வெனியூ மட்டும் போனதே இல்லை. அது இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா அங்கே போனால் நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர மால் வர மாட்டேங்குது. இவன் பஸ்ஸு பிடிக்கலாம் இல்லை ஆட்டோ எடுத்துக்கலாம், எதுவுமே சொல்ல. இதோ இருக்கு அதான் இல்லை. ஒரு ஹிந்தியில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, அதுதான். தோருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறான், போயிட்டே இருக்கும். ட்ரெயினில் வந்து இந்த ஃப்ளைஓவர் ட்ரெயினில் தான் போயிருந்தோமா. ஸோ ஓகே வீடியோ எடுக்க நல்லா இருக்கும்னு பார்த்தா மரங்க தெரியுது, இருந்தாலும் அதுக்கு அதிகமாக வீடுங்க தான் தெரியுது. இந்த லேக்கை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நடுவில் வீடு வந்து மறைச்சிக்கிச்சு. போகிற வழியில் ஒரு 3 லேக் என்னவோ பார்த்துருப்பேன். செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ லேக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓரளவுக்கு தூரமாக பார்க்க சுத்தமாக இருக்குது, ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. என்னோட தம்பி கண்ணாடி ட்ரை பண்ணியிருந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போகிறோம் ட்ரெயின்லையும் அவ்வளோ தூரம் போகிறோம். இது பஸ், எங்கள் அம்மா சொன்னாங்க பஸ்லேயே போயிருக்கலாம், ஈஸியாக போகலான்ட்டு. இல்லை அதுக்கு ட்ரெயின் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால், ஆனால் போயிட்டே இருக்கு. நான் தான் சொல்கிறேன்னே, போகிறோம் போயிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு தான் போயிட்டே இருந்துச்சு. என்னோட ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இல்லை, எனக்கு நார்மலாகவே ஸ்வெட்டிங் அதிகமாகும். இதில் வெயில் உச்சி வெயிலுக்கு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அப்புறமா அங்கே வாட்டர் மிலான், குக்கும்பர்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்போவும் அடங்கலன்ட்டு ஜூஸ் வாங்கி குடித்தோம். 2 ஜூஸ் கிட்டே குடிச்சிட்டேன். இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் எப்படியா இருக்கும்ன்ட்டு. ரொம்ப வெயிலாக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மால் வந்துவிட்டோம். மாலில் 1 hour தான் இருந்தோம். ஏன்னா ஜுடியோ தேடி ஜுடியோவே அங்கே இல்லை, மாற்றிட்டாங்க. அப்புறமா கடைசியாக தான் சொன்னாங்க ஜுடியோ இங்கே இல்லைன்ட்டு. இதை நீ ஃபஸ்ட்டே இது பண்ணியிருக்க கூடாதான்ட்டு மாலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, மாலில் வந்து சாப்பிட்டதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் அழகாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனால், இந்த கம்மல்லாம் நானே சேல்ஸ் பண்ணுறேன், கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணீங்க, இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு தோணுச்சு. வேணாம், நான் சேல்ஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும், வா போகலான்ட்டு வந்துட்டோம். ஹாரி பாட்டர் ஃபேன்னா, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, வா நம்ம பாரிஸ் போகலாம் இல்லை டி நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி விட்டேன். நான் பொண்ணான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. எதனா இதில் பார்த்தோன்னா அப்புறம் பீச்சில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சில் விளையாட போய்ட்டோம். இது விளையாட 2 இது இருந்துச்சு. என் தம்பி தவிர்த்துட்டான். அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பீச்சில் காலெல்லாம் நினச்சிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் சும்மா அப்படி பீச் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ரொம்பலாம் பண்ணல எதுவுமே, சும்மா அப்படியே சுற்றிட்டு தான் இருந்தோம். அதுக்கே 6 மணி ஆயிடுச்சுன்னு வீட்டில் கால் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் இந்த வேலோட பிரேஸ்லெட் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. 100 rupees சொன்னாங்க. வாங்கினா ஆனால் ஒரே நாளில் கருப்பாயிடுச்சு, அதான் கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு டீ குடிச்சிட்டு வந்து அங்கே இவனை பார்த்தோம், அழகாக இருந்தால அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ரொம்பலாம் சுற்றலை, இந்த மாலுக்கு நடந்து போனதே அவ்வளோ டயர்டாயிட்டோம் நாங்கள். அதனால தான் ஃபேஸ் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேலை அந்த ரிங்கு 2 மட்டும் தான் நாங்கள் வாங்கினேன். இதை வந்து என்னோடய 2வது தம்பி வாங்கி கொடுத்தான், என்னோட சித்தி பையன். அப்போ இது வந்து என் தம்பி வாங்கி கொடுத்தான். அழகாக இருக்கா, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க.